வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்து ஸ்டைலில் முருங்கைக்கீரை புளிக்குழம்பு பார்க்க போகிறோங்க. இது வந்து கிராமங்கள்லாம் காய்கறி எதுவும் இல்லாத சமயங்களில் வெறும் முருங்கைக்கீரையில் பறித்து ஒரு குழம்பு வைப்பாங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் பொரிகளில் துவையல் வைப்பாங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட பக்குவத்தில் மாறாமல் அதே கிராமத்து சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நல்ல முருங்கை இலையை நல்லா கை பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை வந்து இதில் நிறைய போட்டாலுமே அது வந்து கம்மியாகவே போயிடும். அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க. இது வந்து தாளிக்கும் போது போட்டு வதக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம், ஒரு 4-5 பல் பூண்டு. இது அரைக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு 2 சில் தேங்காயை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, வெந்தயம், நல்லெண்ணெய். கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். கல் உப்பு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம். மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட், காரத்துக்கு தக்கன்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது முருங்கைக்கீரை புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான குழம்புங்க. இது வந்து பொதுவாக மண் பாத்திரத்தில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி காரத்துக்கு சேர்க்குறேன். இது வந்து 4 பேர் சாப்பிட்லாங்க இந்த குழம்ப. எடுத்து வச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கரிஞ்சிராமல் அந்த எண்ணெயில் நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த கேப்பில், அது கொதிக்கிற கேப்பில் மிக்சர் ஜாரில் நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் எடுத்து வச்சுருந்த தேங்காயும் உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த முருங்கை இலை எல்லாமே உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் முருங்கை பூ கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் மிக்சர் ஜார் அலசி சேர்க்குறதுக்கு. மூடி வந்து ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சமாக அது பொங்கி வந்துடாமல் மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கீரையெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துருங்க. நம்ம மீதம் வச்சுருந்த தண்ணியையும் அந்த மிக்சர் ஜாரில் அலசிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்துட்டு நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. நல்லா பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராமத்து சுவை மாறாமல் இன்றைக்கி நம்ம மண் சட்டிலேயே முருங்கைக்கீரை குழம்பு வச்சுருக்கோங்க. அம்மா செய்கிற அதே பக்குவத்தில் இன்றைக்கி முருங்கைக்கீரை புளிக்குழம்பு வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.